இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னோடி திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று பறைசாற்றினார். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வேளையில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கலிலேயாவில் உள்ள நசரேத் ஊரில் இருந்த இயேசு கலிலேயாவில் உள்ள நசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். இந்த நிகழ்ச்சி வேளையில் என்ன நடந்தது நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ஏன் இயேசு திருமுழுக்கு யோவானை உலகிலே மனிதரிடம் பிறந்தவர்களில் மிகச்சிறந்தவர்கள் யோவானை விட யாரும் இல்லை என்று சொன்னார் என்பது தெரிகிறது. காரணம் என்ன? அவர் தன்னை தரை மட்டும் தாழ்த்தி கொண்டார். அவருடைய காலடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லுவதில் அவர் தன்னை தரை மட்டும் தாழ்த்தி கொண்டார். நம்மை எப்பொழுதெல்லாம் தரை மட்டும் தாழ்த்தி கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய ஆவியானவர் நம்மீதும் இறங்கி வருவார். இயேசுவின் மீது இறங்கி வந்தார். காரணம், கடவுளாக இருந்த ஒன்றை பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அதை விட்டுவிட்டு மனித அவதாரம் எடுத்தார், அடிமை கோலம் பூண்டார். அதனால் தூய ஆவி அவர் மீது இறங்கி வந்தார். கடவுள், இவரே என்னுடைய அன்பான மகன் என்றார். நமக்கு இயேசுவிடமிருந்தும் அவருடைய முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமிருந்தும் கிடைக்கின்ற மிக அற்புதமான ஈடு இணையில்லாத உதாரணம் என்ன, எடுத்துக்காட்டு என்ன? நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய அன்பான மகனாக நாம் இருக்க முடியும். நம்மிலே கடவுள் பூரிப்படைவார். அன்பானவர்களே, இந்த உலக செல்வத்திலே சிலர் பூரிப்படைகின்றனர், இந்த உலக பதவிகளிலே சிலர் பூரிப்படைகின்றனர், சிலர் மனித பலத்திலே படைபலத்திலே பூரிப்படைகின்றனர். இந்த பூரிப்பு கடவுளிடம் பருப்பு வேகாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது கடவுளுடைய மகனாக மாறுகிறோம்? கடவுள் முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்ளும் பொழுது, நம்முடைய தகுதியற்ற நிலையை அனுபவிக்கிறவர்களாக வார்த்தையிலும் செயலிலும் வெளிப்படுத்தும் பொழுது, அன்பான எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, திருமுழுக்கு யோவான் உம் திருமுன்பாக அன்பான மகனாக இருந்தார். மனித அவதாரம் எடுத்து எங்களுக்கு மீட்பராக அனுப்பப்பட்ட உம்முடைய மகன், எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து உம்முடைய அன்பான மகனாக இருந்தார். அவரில் நீர் பூரிப்படைந்தீர். இவைகளுக்கெல்லாம் காரணம் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டது. திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்தி கொண்டது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தகுதியற்ற அற்ப படைப்புகளே, கடவுளாகிய உமக்கே எல்லா புகழும் மாட்சியும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் வாழ்வதே நீர் விரும்புவது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து அதில் நம்பிக்கையில் பற்றி கொண்டு வாழ வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.